ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் லீன் அமௌண்ட், அதாவது சார் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து லீன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து எதனால அப்படின்னே வந்து தெரியல, இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தெரியல அப்படின்னா வந்து தொடர்ந்து கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் லீன் அமௌண்ட் எதுக்காக வருது, தென் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது புது நண்பர் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். லீன் அமௌண்ட் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் ஒரு 6 காரணங்களுக்காக தான் வந்து லீன் அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோனோட இஎம்ஐ வந்து சரியாக பே பண்ணல, இல்லை வந்து கிரெடிட் கார்டு அமௌண்ட் வந்து பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் லீன் அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து ப்ரீச் பண்ணுறது. நம்மளோட அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு வேரியஸ் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாத ப்ரீச் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த லீன் அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செக் பவுன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து டெபிட் பண்ண முடியல, அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணாத விட்டுட்டீங்கனாலும் இந்த லீன் அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது டேக்ஸ் டியூ, அதாவது டேக்ஸ் வந்து சரியாக வந்து பெண்டிங் வச்சுருக்கீங்க கட்டாமல் அப்படின்னாலும் அந்த லீன் அமௌண்ட்டில் போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோன் எகெயின்ஸ்ட் எஃப்டியில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, அதுவும் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த லீன் அமௌண்ட்லேயும் வந்து ஹோல்ட் ஆகும். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன், அதாவது உங்களுக்கு இல்லீகலாக வந்து எங்கேயாவது வந்து ஒரு ஃபண்டு வந்து வந்திருக்கு, இல்லை வந்து தெரியாத யாராவது ஒரு அக்கௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வந்து செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த அமௌண்ட் வந்து லீன் அமௌண்ட்டில் வரும். செலவு பண்ணலினாலும் அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. தென் அதுக்குண்டான டைமிங் கொடுக்காத நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 lakhs வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. அந்த 10 lakhs யார் அனுப்பிச்சுனாலும் தெரியாது, நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கனாலும் அந்த 10 lakhs வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது அமௌண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துச்சு, அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு சேலரி வரும், இல்லை வேறு ஏதாவது லோன் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கலாம், அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே லோன் வந்து கிரெடிட் ஆகும். இப்படிலாம் கிரெடிட் ஆச்சுன்னா அந்த 10 lakhs ஹோல்ட் பண்ண லீன் அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து லீன் அமௌண்ட்டுக்கு உண்டான ரீசனு. இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா, சரியான உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பிரான்ச்சை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் அந்த லீன் அமௌண்ட்டு எதுக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதாவது செக் பவுன்ஸ்க்காக இருக்குதா, இல்லை வந்து சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷனுக்காக இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கிளியராக வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான மூவ்மெண்ட்டை வந்து பண்ணுங்கள். அதாவது செக் பவுன்ஸ் அப்படின்னா அதுக்குண்டான பேமெண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணி நில் பண்ணணும். இல்லை அதாவது நிறைய பேருக்கு வந்து எரர்லாம் வந்து தப்பான ஒரு ராங் என்ட்ரியாக கூட இருக்கலாம். அதுக்கு சரியான உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து லெட்டர் வந்து எழுதி கிளியர் பண்ணிக்க முடியும். இல்லை வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டெலாம் ஏதாவது இருந்ததுனா கூட லிங்க்கான கிரெடிட் கார்டெலாம் வந்து தேவையில்லாத இருந்திருக்கலாம். அதையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட லீன் அமௌண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து லீன் அமௌண்ட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான ரீசன். தென் வந்து அதிலேருந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் மறக்காத கமெண்ட்லையும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு தெளிவான சூப்பரான பதிவு உங்களை சந்தி. அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை. டேக் கேர்.